தனியார் ஹோட்டலில் திரு அமித்ஷா அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய தனியார் ஹோட்டலுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். இந்த காட்சிகள்லாம் நடக்குமா அப்படின்றது கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் கேள்விக்குறியாக தான் இருந்தது. அமித்ஷா ஏன் திடீர்னு அரசியல் வருகையை மேற்கொள்றாரு, அமித்ஷாவுடைய அரசியல் வருகையினுடைய பின்னணி என்ன, யாரெல்லாம் சந்திக்க போறாரு அப்படின்றப்போ அது ஒரு கேள்வி. இந்த பிரஸ் மீட் ஏன் தாமதம் அப்படின்ற கேள்விகள்லாம் இருந்தது. இந்த அனைத்துக்குமான விடை இப்போது கிடைத்திருக்கிறது. இரண்டு பேரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறாங்க. பாஜக அதிமுக கூட்டணி அமைகிறது. இதில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அப்படியே இருப்பாங்கன்னு கருதப்படுகிறது. சில கட்சிகளை எப்படி அகாமடேட் பண்ணுறது, திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ் அப்படின்றது தான் அடுத்த கேள்வியாக இருக்கிறது. அஃபிஷியலாக இரண்டு பேரும் ஒன்றாக பயணிக்க போகிறத, முழுவதுமாக அரசியல் ரீதியாக பயணிக்க போகிறத அறிவிக்க இருக்கிறாங்க. டெல்லி பயணம், டெல்லி சந்திப்பில் தமிழக நலனுக்காக சொல்லப்பட்ட சூழலில் அரசியலுக்காக இந்த சந்திப்பு நடைபெறுவதான கேள்வியும் கூட ஏற்பட்டிருக்கிறது. செய்தியாளர் சமய மணிவண்ணன் நினைக்கிறார். சமய மணிவண்ணன், இப்போ அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். அமித்ஷாவை சந்திக்க இபிஎஸ் வந்திருக்காரு. எவ்வளவு நேரம் இந்த சந்திப்பு நடக்கும்? ரெண்டு பேரும் கூட்டாதான செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க. எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்களா இதுல பங்கேற்பாங்க? சமய மணிவண்ணன், ஓகே. சமய மணிவண்ணன், இப்போ அதிமுக பொதுச் செயலாளரும் அமித்ஷாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்தியாளர்களை சந்திப்பாங்க. மற்ற கூட்டணி தலைவர்களா திரு ஜி.கே. வாசன்லாம் இருக்காங்களா, எப்படி அங்க? நிச்சயமாக இந்த சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இது அதிமுக மற்றும் பாஜக இடையிலான கூட்டணி உறுதிப்பாடு சந்திப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இன்று எல்லா கூட்டணி கட்சிகள், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பாக காலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த போதிலும் தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் தேர்தல் மற்றும் விருப்ப தேர்வாக நயனா நாகேந்திரன் தேர்ந்தெடுக்கப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் காரணமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது நண்பகல் 12 மணியிலிருந்து தற்போது 5:30 மணி அளவை நெருங்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இந்த தனியார் நட்சத்திர விருதுக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்றிணைந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை எதிர்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.